ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்க. மெய்யாகவே நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இன்றைக்கு அதற்கு மாறாக அநேக மக்கள் அநேக காரியங்களை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அவரை நாம் நினைக்கும் போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையை அவர் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பாதைகள் செவ்வைப்படுத்த முடியாதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குழப்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அநேக காரியங்கள் அவர்களை சுற்றிலும் நெருக்கி அவர்களை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் இதையெல்லாம் அறிந்து அவன் தன் வழிகள் எல்லாம் அவரை நினைக்கும்போது, தேவனை நினைக்கும்போது, நம்மை படைத்தவரை நாம் நினைக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய பாதைகளை தேவன் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளிலும் நாம் போகிற இடத்திலெல்லாம், எல்லா வேலைகளின் மத்தியிலும், எல்லா இடத்திலும் நாம் அவரை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். மனிதர்களை நினைப்பதல்ல, மற்ற காரியங்களை நினைப்பதல்ல. ஒரு மனிதன் தேவனை நினைக்கும் போது வழிகள் எல்லாம், எல்லா நேரத்திலும், எல்லா வழியிலும் தேவனை நினைக்கும்போது மெய்யாகவே ஒரு மனிதனுடைய பாதைகளை தேவன் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். பாதை என்பது மிகவும் முக்கியம். அந்த பாதைகளை தேவன் செவ்வைப்படுத்தும்போது அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில் அவனை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். வேதத்தில் கூட அநேக மனிதனுடைய பாதைகளை தேவன் செவ்வைப்படுத்தியிருக்கிறார். என்ன செய்வது என்று அறியாதிருக்கிற நேரத்தில் தேவன் அவர்களுக்கு துணையாக நின்று அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தியிருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது யாக்கோபுடைய வாழ்க்கையை நினைத்து கொள்ளுங்கள். அவனுடைய வாழ்க்கையில் அவன் சகோதரனிடத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும்போது என்ன செய்வதென்று அறியாதபடிக்கு பிரயாணமாய் அவன் போகும்போது வழிகள் எல்லாம் யாக்கோப்பு தன் தேவனை நினைத்து கொண்டு கர்த்தரை தேடி அவரை பற்றி கொண்டு நடந்தார். தேவன் யாக்கோபுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றி இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அவனுக்கு அநேக பிள்ளைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தேவன் அவனுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தினார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில யாக்கோபை போல வழிகள் எல்லாம் நீங்களும் நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கும் போது தேவன் உங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளிலும் அவரை நினைப்போம். வழிகள் எல்லாம் எல்லா நேரத்திலும், எங்கு பிரயாணம் சென்றாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் அவரை நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மெய்யாகவே தேவனும் நம்மை நினைத்து, ஏனென்றால் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவரை நினைக்கும் போது அவரும் உங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் வழிகள் எல்லாம் நினைக்கும்படியா நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறதற்காக, எங்களை பாதைகளை செவ்வைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.